அப்புறம் என்னத்துக்கு கிழிச்சு ஆட்சி? அப்புறம் என்னத்துக்கு ஓசி? யார் நாங்க கேட்டோமா? ஓசி கேட்டோமா? இலவசம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட கம்பெனி நெய் கம்பெனி விளம்பரம், ஒரு அல்வா கம்பெனி விளம்பரம். என்னடா அது? அவங்களாம் இப்போ வண்டிக்கு ஓனரா? பஸ்ஸில் எங்கிட்ட பார்க்க முடியலங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் திமுக பேச்சாளர் ராதிகா என்ன சொன்னா, மோடி விமர்சனம் பண்ண. அப்போ இவங்க புத்தி எங்க மாறா நாய்வாழ கூட நிறுத்தலாம் சார். இவங்களை திருத்த முடியுமா? சவுக்கு சங்கர் பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, கைது பண்ணிச்சு சார். ராதிகாமா இழிவுபடுத்தின அந்த கட்சியில் தானே வச்சிருக்கீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை. நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் எல்லாம் கம்யூனிஸ்டே கிடையாது. ஒன்றுவா கொள்கையற்ற விடுவோம். என்னடா உங்களுக்கு கொள்கை இருக்கு கம்யூனிஸ்டுக்கு? ஏதோ இந்த திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒட்டு திண்ணைகளுக்கு சீட்டு கொடுத்து அதுக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிறார் ஸ்டாலின். அதனால நன்றி கடன் தான் இருக்கான். மின்சார உயர்வுக்கு போராடினானா? பால் விலை உயர்வுக்கு போராடினானா? மதுபான விலை உயர்வுக்கு போராடினானா? ஏன்னா அதுலேயும் சங்கம் வச்சிருக்கான் சார். இன்னைக்கு ஏழை பங்காளன், ஏழை கம்யூனிஸ்ட் சொல்றதில்ல, ஏழைகளுடைய வாழ்வு சிறக்க எங்கே போராடி இருக்கு. வேங்க வயல்ல குடிக்கக்கூடிய நீரில் மலம் கடந்த அந்த குற்றவாளிகளை கைது செய்ய தவறிய, இதுவரைக்கும் கைது செய்யாத இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது போராடி இருக்கிறதா? கம்யூனிஸ்டுக்கு என்ன? ஓட்டு, நோட்டு, சீட்டு. பவுடர் போடுறதுக்கு, பொட்டு வச்சுக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்த 1000. அட மானம் கட்டவனே. அப்போ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா இந்த உங்கள் அக்கா தங்கச்சி ஊரா பவுடர் போடுறாளுவா? எங்கள் அக்கா தங்கச்சி ஊரா அவ்வளோ கேவலமாக இருக்காளுவா? என்ன திமிரு பச்சு இந்த பழுவருக்கு? சமூக அநீதி தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவனே கூட்டணியில் தான் இருக்கிறாரு. வேங்க வயல் பிரச்சனையில் என்ன பேசினார் அவர்? 9 வயசு மாணவியை 7-8 பேர் சேர்த்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டில் சார். கஞ்சா கிடைக்குது. நேற்று கூட 22 கோடி ரூபாய்க்கு குகைன்னு பிடிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாச்சுன்னா வன்முறையும் கொலையும் கொள்ளையும் கற்பழிப்பும் சட்டவிரோத காரியங்களும் நடக்கும். இந்த பஸ்ஸில் வேணா போக சொல்லுங்களேன். நீங்கள் இந்த பஸ்ஸில் போனாலும் கொடை பிடிச்சிட்டு போகணும் சார். ஒழுகுது சவர் பார்த்து பஸ்ஸிலே சவர் அழகாக குளிக்கலாம். மாரி செல்வராஜும் பாரஞ்சிக்கும் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்கள், சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, சச்சரவான கருத்துக்களை, சமூகத்திற்கு கேடான விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிற நபர்கள் தான். சீனி சக்கரை சித்தப்பா, சீட்டில் எழுதி நக்கப்பா. India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam. நேட்டிவ் ப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்காரு ராம ரவிக்குமார் சார். வணக்கம். வணக்கம் ஐயா. சரி, ஓகே சார். அதே மாதிரி சார், இப்போ நீங்கள் சொல்லும்போது கம்யூனிஸ்ட் பற்றி சொன்னீங்க. கம்யூனிஸ்டோடைய அரசியல் உண்டியல் இருக்கிற வரைக்கும் இங்கே இந்தியாவில் இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கம்யூனிஸ்டோடைய சித்தாந்தம் உலக நாடுகள் அத்தனையுமே ஏற்றிருக்கேன் சார். ரஷ்யா என்னாச்சு? கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் உருவான உடஞ்சு போச்சு. ரஷ்யா காணாமல் போச்சு. மிக்கேல் கார்பச்சேவ்னு ஒரு ஆள் தான் கம்யூனிஸ்ட் தலைவர். இன்னைக்கு அந்த நாடு எங்கே இருக்கு? ரொட்டிக்கு கையேந்தனா சார் கம்யூனிஸ்ட் தேசம். என்ன கம்யூனிசம்? நம்ம ஊர் கம்யூனிஸ்ட் எல்லாம் கம்யூனிஸ்டே கிடையாது. ஒன்றுவா கொள்கையற்ற போடுவோம். மதுரையில் லீலாவதினு ஒரு அக்கா இருந்துச்சு, கம்யூனிஸ்டில் கவுன்சிலர். கொலை பண்ணவ யாரு? திமுக. அந்த பயிலோட எதுக்குடா கூட்டணி சேர்றீங்க? லீலாவதியோட ஆவி உங்களை மன்னிக்குமா? பாசிசத்தை எதிர்த்து அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. என்ன பாசிசம்? அது பாசிசம்னா இது வேஷ இசம், வேஷம் போடுற இசம். கம்யூனிஸ்ட் எங்கே இருக்குது? நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது சார். மமதா பானர்ஜி ஊரில் கம்யூனிஸ்ட் இருக்கா? காணாம ஆக்கிட்டாலே காளியாத்தா யார்? மமதா பானர்ஜி. இங்கே ராகுல் காந்தி எதிர்த்து யார் போட்டிடுறா? ஆணிராஜா. அது யாரு? கம்யூனிஸ்ட். ஒரு ஆணியம் கொடுக்க வேணாம் தானே? என்னடா உங்களுக்கு கொள்கை இருக்குது கம்யூனிஸ்ட்டுக்கு? என்ன கொள்கை இருக்குது? ஏதோ இந்த திமுக கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த ஒட்டு திண்ணைகளுக்கு சீட்டு கொடுத்து அதுக்கு ஒரு வாழ்வு கொடுக்குறார் ஸ்டாலின். அதனால நன்றி கடன் தான் இருக்கான். இந்த கம்யூனிஸ்ட் எதுக்காக போராட்டம் இருக்கப்ப? திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு மக்கள் படக்கூடிய துயரங்களுக்கு எதிராக கம்யூனிஸ்ட் போராட்டம் நடத்தியது எத்தனை? மின்சார உயர்வுக்கு போராடினானா? பால் விலை உயர்வுக்கு போராடினானா? மதுபான விலை உயர்வுக்கு போராடினானா? ஏன்னா அதுலேயும் சங்கம் வச்சிருக்கான் சார், சங்கம் வச்சிருக்கான். அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் என்ன கொள்கை இருக்கு? ஒரு கொள்கையும் கிடையாது. என் நண்பர் சொல்லுவார், இந்த தொழிற்சாலை எல்லாம் இப்படியெல்லாம் இருக்குல்ல, வேர்வு சிந்த மனமில்லாமல் கூலி கேட்பவன், வெட்டி பேச்சு வீராப்பில் வாழ்ந்து பார்ப்பவன், ஓடுகின்ற தொழிற்சாலை மூட வைப்பவன், உள்ளத்தையும் ரஷ்யாவில் அடகு வைத்தவன். இவங்க ஆறுமுகசாமி தான் கடவுள். ஏன்னா ஓட்டுப்பட்டி 6 பக்கம் இருக்கும். அதுக்கு மேலே ஒரு பக்கம், கீழே ஒரு பக்கம், சைடு 4 ஓட்டுப்பட்டி. அதனால உண்டியல் பட்டி எல்லாம் அவங்களுக்கு இருக்கும். இன்னைக்கு ஏழை பங்காளன், ஏழை கம்யூனிஸ்ட் சொல்றதில்ல, ஏழைகளுடைய வாழ்வு சிறக்க எங்கே போராடி இருக்கு. வேங்க வயல்ல குடிக்கக்கூடிய நீரில் மலம் கடந்த அந்த குற்றவாளிகளை கைது செய்ய தவறிய, இதுவரைக்கும் கைது செய்யாத இந்த அரசாங்கத்தை எதிர்த்து ஏதாவது போராடி இருக்கிறதா? ஒன்றும் கிடையாது. கம்யூனிஸ்டுக்கு என்ன? ஓட்டு, நோட்டு, சீட்டு. கடைசியாக தொழிற்சாலை நல்லா ஓடுச்சுன்னா பூட்டு. அதுதான் இவங்களுடைய அரசியல் தாரக மந்திரம்.
கம்யூனிஸ்டுகள் காணாமல் போய் விடுவார்கள். இந்த தேர்தலுக்கு பிறகு என்ன நடக்கும்னா கம்யூனிஸ்ட் இல்லாத ஒரு இந்தியா உருவாகணும் அப்படின்னு நான் வேண்டுறேன். காங்கிரஸ் இல்லாத இந்தியா உருவாகிடும். ஏன்னா அப்படியே கரைஞ்சு காணாமல் காற்றில் கற்பூரம் கரைஞ்சது மாதிரி காங்கிரஸ் கட்சி காணாமல் போயிடும். இது எதிர்காலத்தில் நடக்கும். கம்யூனிஸ்டுகளும் அப்படி காணாமல் போயிடுவாங்க. ஒரு கொள்கையும் இல்லை. இந்தியாவில் காணப்பெறும், உலக அளவுலேயே காணப்பெறும். இந்தியாவோட காணாமல் போக நம்ம உள்ளூரை பேசுவோம். உலக அளவில் என்ன இப்போ கம்யூனிஸ்டை இருக்கக்கூடிய அந்த சீன தேசத்தில் முழு உங்களுக்கு சுதந்திரம் இருக்கா? அங்கே முஸ்லீம் கிறிஸ்தவனை மதமாற்றம் பண்ணுறதுக்கு அனுமதிப்பானா? பாதிரியார் போய் அங்கே பாவிகளேன்னா அவன் பீரங்கியில் சுடுவான். லாகிலாக அல்லலாக சொன்ன அங்கே சொல்ல முடியுமா? நீங்கள் கம்யூனிஸ்ட் தேசத்தில் உங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. உங்களுக்கு எந்த மதமும் கிடையாது. அவன் தான் மதமற்ற மாமனிதனாச்சே. ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லாம் பேசுவான். இந்துக்களுக்கு எதிராக மட்டுமே பேசுவது இவருடைய வேடிக்கை, இதுதான் வாடிக்கை. சரி, ஓகே சார். இப்போ நீங்கள் வேங்கவேல் பற்றி ஒரு வார்த்தைகள் சொன்னீங்க. இப்போ வேங்கவேல் மாதிரி தொடர்ந்து ஒரு சில சம்பவங்கள், இப்போ விழுப்புரம் பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு, புதுக்கோட்டை பக்கத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இது மாதிரி தொடர்ந்து இது மாதிரியான சம்பவங்கள் குடிநீரில் மலத்தை கழிக்கிறதும், மாட்டு சாணத்தை கழிக்கிறதும், அழுகிய முட்டையை வீசுறதும், இது மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடக்கப்படுது. தமிழகம் அப்படிங்கிறதே ஒரு சமூக நீதிக்கான மண் அப்படிங்கிறது ஒரு டாக் போயிட்டு இருக்கு சார், திராவிட கட்சிகளால் சொல்லக்கூடியது. அந்த சமூக நீதி மண்ணில் இது மாதிரியான சாதிய ரீதியான ஒரு தீண்டாமை நடக்கிறது எப்படி சார் இருக்குது? சமூக நீதிங்கிறதெல்லாம் நாங்கள் அனைத்து மக்களுக்கும் நல்லாட்சி தர்றோம், சமமான தர்றோங்கிறதெல்லாம் பொய்வாதம். சமூக அநீதி தமிழ்நாட்டில் நிறைய நடக்குது. எப்படி சார் சொல்கிறீங்க? இப்போ எங்கள் அண்ணன் திருமாவளவனே கூட்டணியில் தான் இருக்கிறாரு. வேங்கவயல் பிரச்சனையில் என்ன பேசினார் அவர்? தோழமை சுட்டுதல் கூட பண்ணலையே அவர். தோழமையை கூட சுட்டலையே அவர். சார், ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்க்குறேன், ஒரு 9 வயசு மாணவியை 7-8 பேர் சேர்த்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க சார் நம்ம தமிழ்நாட்டில். சார், போதைப் பொருள் சாதாரணமாக கிடைக்குது சார். கஞ்சா கிடைக்குது. நேற்று கூட 22 கோடி ரூபாய்க்கு கொகைன்னு பிடிச்சிருக்காங்க மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு. அப்போ அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கு, எளிமையாக இருக்குது கடத்தலுக்கு, மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுக்கு. இதுதான் ஒரு பக்கம் கடுமையாக இருக்குன்னு சொன்னால், வெளிநாட்டிலிருந்து ஏதோ பெரிய பெரிய போதைகள்லாம் கடத்துனாங்கன்னு சொல்லி சமீபத்தில் நம்ம 2 மாதம் முன்னாடி செய்தி படித்தோம். இன்னும் மெத்தபெட்டமின்னு ஏதோ ஒன்றுலாம் சொல்கிறாங்க. அது அப்படி ஒரு சர்வதேச மாஃபியாக்கள், போதைப்பொருள் கடத்தக்கூடிய கும்பல் ஒரு உரமாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம் அதிகமாச்சுன்னா வன்முறையும், கொலையும், கொள்ளையும், கற்பழிப்பும், சட்டவிரோத காரியங்களும் நடக்கும். அதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்துடைய பொறுப்பு. ஆனால் இவங்களுக்கு அதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. நாங்கள் ஊட்டியும் கொடைக்கானலும் போய் ஜாலியாக இருக்கார் சார். அவங்க கடைசி ஒரு வாரத்துக்கு முன்னாடி 3 ஆண்டு சாதனைகள் அப்படிங்கிற மாதிரிலாம் கொண்டாடி இருக்காங்களே சார். நீங்கள் ஏன்னா மக்களுக்கான ஆட்சியே இல்லைன்னு சொல்ல வரீங்களே? மக்களுக்கான ஆட்சி தான், மந்திரிகளுடைய மக்களுக்கான ஆட்சி. எப்படி சார் சொல்கிறீங்க? திமுகவுக்கான ஆட்சி, திமுகவில் இருக்கக்கூடிய மக்களுக்கான ஆட்சி. எந்த மக்கள் என்ன லாபம்? இலவச பேருந்து விட்டுருக்காங்க. ஓசி சொல்லு, அப்படி ஓசி சொன்னீங்களா இல்லையா? 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுத்ததுக்கு துரைமுருகன் பையன் என்ன சொன்னார்? MP பவுடர் போடுறதுக்கு, பொட்டு வச்சுக்கிறதுக்கு, பூ வைக்கிறதுக்கு நாங்கள் கொடுத்த 1000. அட மானம் கட்டவனே! அப்போ நீங்கள் கொடுக்குற 1000 ரூபா இந்த உங்கள் அக்கா தங்கச்சி ஊரா பவுடர் போடுறாளுவா? எங்கள் அக்கா தங்கச்சி ஊரா அவ்வளோ கேவலமாக இருக்காளுவா? என்ன திமிரு பச்சு இந்த பலுவலுக்கு? பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சிங்கிறீங்களே, பாலியல் வக்கரம் நடக்குதா இல்லையா சார்? அது எப்பயும் காலகாலமாக நடந்துட்டு. அப்போ எப்பவுமே நடக்குது. எப்போ நடந்தால் பரவாயில்ல. இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு பையன் திமுக பேச்சாளர் ராதிகா என்ன சொன்னா? ஆமாம், தரக்குறைவாக பேசியிருக்கு. மோடி விமர்சனம். அப்போ இவங்க புத்தி எங்கே மாறா? நாய் வாழை கூட நிறுத்தலாம் சார். இவங்களை திருத்த முடியுமா? சவுக்கு சங்கர் பெண்களை இழிவுபடுத்தி பேசிட்டாரு, கைது பண்ணிச்சல சார். ராதிகாமாவை இழிவுபடுத்தின அந்த கட்சியில் தானே வச்சிருக்கீங்க சசிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை. சட்ட நடவடிக்கை எடுத்துக்க வேணாமா இல்லையா? நான் எந்த பெண்கள் அவமானப்படுத்தப்பட்டாலும் நான் எதிர்க்கிறேன். அது ராதிகாவாக இருந்தாலும் சரி, நாளைக்கு திமுக இருக்கக்கூடிய எந்த பெண்ணாக இருந்தாலும் அதை விமர்சனம் பண்ண நான் விட மாட்டேன். ஆனால் இவர்கள் நல்லவர்கள் கிடையாது. பெண் அவ்வளவு சார், எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு சிரமப்படுறீங்களா? வாடகை விட்டு இருக்கீங்களா? எவ்வளோ வாடகை முன்ன வாங்கினாங்க, இன்றைக்கி எவ்வளோ வாங்குறாங்க? அதிகம் சார், அதிகமாக. அப்போ இது என்ன ஆட்சி? முன்னாடி அக்கா தங்கச்சிலாம் கல்யாணம் தாலிக்கு தங்கம் கொடுத்துச்சு, இந்த ஆட்சி கொடுத்துச்சா? இல்லை சார். சார், அதுக்காக தான் பெண்களுக்கு மாற்றி திட்டத்தை பெண்களுக்கு மேலே ஒரு திட்டமாக மாற்றி. என்ன திட்டம்? அது கல்வி உதவிக்கான திட்டமாக சொல்லி. அப்போ ஏற்கனவே கல்வி உதவி கொடுக்கல இந்த அரசாங்கம் சார். மாற்று திட்டம்ல சார், அது ஏமாத்து திட்டம் சார், ஏமாத்து திட்டம். நீங்கள் லிப்ஸ்டிக் பஸ் போடுறீங்களா? முன்னாடி பெயிண்ட் அடிச்சுட்டு எத்தனை பஸ் விடுறான்? உள்ள பஸ்ஸில் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன் சார். இப்போ நீதி அரசர் போலீஸ் அறிவுரை பண்ணியிருக்காங்க, வண்டிகளில் ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. எந்த ஸ்டிக்கராக இருந்தாலும் கிழிச்சிடணும்னு சொல்லியிருக்காங்கல்ல. சட்டம் எல்லாருக்கும் பொது தானே. நீங்கள் பைக்கில் ப்ரெஸ் ஒட்டியிருந்தால் கூட கிழிக்கணும். நான் ஒரு என்னுடைய சார்ந்து ஏதாவது ஸ்டிக்கர் ஒட்டினா கூட கிழிக்கணும். இது சட்டம். ஆனால் அரசாங்கம் பாருங்கள், கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிருக்கீங்களா? நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? ஒரு குறிப்பிட்ட கம்பெனி, நெய் கம்பெனி விளம்பரம், ஒரு அல்வா கம்பெனி விளம்பரம். என்னடா அது? அவங்களாம் இப்போ வண்டிக்கு ஓனரா? பஸ்ஸில் எங்கிட்ட பார்க்க முடியலைங்க.
தமிழ்நாடு அரசாங்கத்துடைய பஸ்ஸுங்கிறது எங்கேயும் கிடையாது. இல்லை சார், அது வந்து விளம்பரம் கொடுத்தா, அதாவது போக்குவரத்து துறையே பொதுவாக நஷ்டத்தில் ஓடுதுன்னு சொல்லி தமிழக போக்குவரத்து நஷ்டம். அப்புறம் என்னத்துக்கு கிழிச்ச ஆட்சி? அப்புறம் என்னத்துக்கு ஓசி? யார் நாங்கள் கேட்டோமா? ஓசி கேட்டோமா? இலவசம் கேட்டோமா? எங்களுக்கெல்லாம் ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு பிச்சைக்காரன் ஆக்கி வச்சிருக்கீங்களா எல்லா கட்சியும்? 500 1000 ஓட்டுக்கு விலையை பேசி எங்களுக்கு ஏதாவது பண்ணி இப்படி ஏமாத்துறது. யார் இலவசம் கேட்டா? இலவசம் கொடுத்த உடனே என்ன பண்ற? ஓசி. இந்த பஸ்ஸில் வேணா போக சொல்லுங்களேன். நீங்கள் எந்த மந்திரியாவது ஒரு நாளைக்கு பஸ்ஸில் போக சொல்லுங்கள். நீங்கள் இப்போ நீங்கள் பஸ்ஸில் போனாலும் கொடை பிடிச்சிட்டு போகணும் சார். ஒழுகுது சவர் பார்த்து, பஸ்ஸுலேயே சவர், அழகாக குளிக்கலாம். வடிவேலு சார் இந்த ஜெயிலில் முன்னாடி தண்ணி அடிப்பாங்க தெரியுமா? சோப் ஏப்பர் நிறுத்தா சோப் போட்டுக்கிறேன் நாம, அது மாதிரி தான் போக வேண்டியிருக்கு. நிலமா இருக்குது. நஷ்டத்தில் இயங்குதுன்னா அப்போ நிர்வாகம் சரி பண்ணணுமா இல்லையா? சொல்லுங்கள் பிரதர். ஸ்டிக்கர் எதுக்கு பஸ்ஸில் அவ்வளோ ஒட்டுறீங்க? அதுவும் அரசுக்கு ஒரு வருமானமாக இருக்கலாமே சார். அப்போ நீங்கள் அரசு வருமானத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவீங்க. நீங்கள் தனியார் பஸ் அழகாக வச்சுருக்காங்கல்ல, ஒவ்வொரு ஊர் பேரும் வச்சுருக்காங்கல்ல. திருச்சி போன்ற இடங்களில் பாருங்கள், தனியார் பேருந்து நீட்டாக இருக்குது. அவன் டிக்கெட்டு அவ்வளோதானே வாங்குறான். அரசாங்க பஸ்ஸில் போனாலும் நீ அவனுக்கு சீட்டுக்கு காசு வாங்குற, டிக்கெட்டு காசு வாங்குற. ஏன் உன்னால் சரிப்படுத்தி வைக்க முடியல? இதில் போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு காசு கொடுக்குறவர்கள் பஞ்சாயத்து, அரசு ஊழியர்கள் அத்தனை பேருக்கும் பிரச்சனை. ஒன்று தேர்தலில் நிற்க வச்சு ஜாக்டோஜியை போராட்டம் ஆதரிச்சவனு பூரா போராட்டத்தில் ஜெயிலில் தூக்கி வைக்கிறீங்க. மருத்துவ மாணவிகள் போராடுனா ஒடுக்குறீங்க, ஆசிரியர் போராடுனா அடிக்கிறீங்க. என்னங்க அது? நீங்கள் எதிர்கட்சியாக இருந்த போதெல்லாம் யாரெல்லாம் ஆதரிச்சிங்களோ ஆளுங்கட்சியாக வந்தாலும் பூரா ஒடுக்குறீங்க. இது நல்லாட்சியா? சொல்லுங்கள் சார். குடிமகன் பூரா புலம்புறான், தலைவரை ரேட்டு கூடி போச்சுங்கிறான். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா வேறு கேட்குறான், 10 ரூபா 20 ரூபான்னு கேட்க புலம்புறான் சார். குடிமகன்களை கூட தவிக்கக்கூடிய ஆட்சியாக இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது என்ன நல்லாச்சு சொல்லுங்கள்? நீட்டை ரத்து பண்ணுன்னு சொன்னீங்க, பண்ணீங்களா? அடுத்த எலெக்ஷனுக்கு அதே வாக்குறுதியை கொடுத்துருக்காங்களே சார். சீனி சக்கரை சித்தப்பா, சீட்டில் எழுதி நக்கப்பா. இது அவங்க சொன்ன பழமொழி, ஏன் பழமொழி கிடையாது. சொல்லிக்கிட்டே போக வேண்டியதான். நீங்களே உங்கள் முதுகில் நீங்கள் தட்டிக்க வேண்டியதான், பாராட்டிக்க வேண்டியதான். எங்களுக்கு எந்ததும் நன்மை செஞ்சதாக தெரியல. இந்த தேர்தலில் ஓட்டு போட்டால் மையில் ஆகும், போன தேர்தலில் ஓட்டு போட்டால் மையில் ஆகும். தேர்தலை நடத்தாதீங்க நிபடி. சார், இப்போ சமீபத்தில் இந்த கவுண்டம்பாளையம் அப்படின்னு சொல்லி ஒரு படம் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வந்து நடத்தியிருந்தாங்க சார். அந்த படக்குழுவினர் வந்து அது வந்து பிரவீன் காந்தி, ரஞ்சித், இது மாதிரியான பேர்லாம் வந்து நாடக காதலுக்கு எதிரான ஒரு படம் அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை வந்து கட்டமைக்கிறாங்க. உண்மையாலும் தமிழகத்தில் வந்து ஜாதி படம் இன்னொன்று வந்து சொல்லும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, பிரவீன் காந்தியே ரஞ்சித், வெற்றிமாறன் இது மாதிரியான இயக்குநர்கள்லாம் உருவானதுக்கப்புறம் தான் தமிழ் சினிமா வந்து தளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இந்த மாதிரி இயக்குனர்லாம் வளர்ச்சி அடைஞ்சதுக்கப்புறம் தனி சினிமாவே தளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உண்மையாலும் தமிழ் சினிமாவை எப்படி சார் இருக்குது? தமிழ் சினிமாவில் இப்போ 1000 விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாடகி சுசித்ரா ஒரு விஷயம் சொல்லியிருக்கு. என்னங்க, அது கமல்ஹாசன் போதைப்பொருள் அந்த பார்ட்டியில் போதைப்பொருள் வரும்னு சொல்லியிருக்கு. வெள்ளித்தட்டில் சாதா தட்டில் வெள்ளித்திரை விழாவில் வெள்ளித்தட்டில் போதைப்பொருள் வரும்னு இருக்கு. அப்புறம் ஒரு குறிப்பிட்ட நடிகர்களை சொல்லி அவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் சொல்லியிருக்கு. அது ஒரு பக்கம் ஓடட்டும், அதை விடுங்க. இப்போ இந்த கவுண்டம்பாளையங்கிற அந்த ட்ரைலர் நான் பார்த்தேன். திரு ரஞ்சித் அவர்கள் நடிகரை வந்து அவர் சொல்லியிருக்கிறது வந்து அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்குது. ஏன்னா ரஞ்சித்துக்கு இருக்கக்கூடிய கருத்து சுதந்திரம் மாதிரி இவருக்கு இருக்கக்கூடாதா? ரஞ்சித்து, இந்த மாரி செல்வராஜ் போன்ற நபர்கள் திரைத்துறைக்கு வந்த பிறகு சாதிய ரீதியான எண்ணம், பார்வை அந்த திரை குழுக்களுக்குள்ளே வந்திருக்கு. அது வரைக்கும் ஒன்று மண்ணா தான் இருந்தான், யார் என்னன்னு கூட தெரியாது. எல்லாம் அப்படி பார்வையெல்லாம் பார்த்துருந்தால் இன்றைக்கி இசைத்துறையில் மாமேதையாக இருக்கக்கூடிய அந்த பெருமகனெல்லாம் அவ்வளோ உச்சத்துக்கு வந்திருக்க முடியாது. நாங்கள் அவரை வாழ்த்துனோம், வரவேற்கிறோம். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயத்தில் இந்த கவுண்டம்பாளையங்கிற அந்த சினிமா படத்தில் வந்து வர்ற விஷயம் ஒரு நாடக காதல். ஒரு சாதி இன்னொரு சாதி அந்த கலப்பு மனம்ங்கிற பேரில் திட்டமிட்டு செய்யக்கூடிய அந்த அநியாயத்தை தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த முழுமையாக அந்த படம் பார்க்கல, அதனால் அதில் கருத்து சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த மாரி செல்வராஜும் திரு ரஞ்சித் போன்றவர்கள் எல்லாம் அம்பேத்கர் என்கின்ற ஒரு மாமனிதரை தங்களுடைய வணிக வர்த்தகத்திற்கு, சினிமா வர்த்தகத்திற்கு முன்முகமாக கேடயமாக பயன்படுத்தி கொண்டு இவங்க வந்து இன்றைக்கி செயல்படுறாங்கிறதா யதார்த்த உண்மை. மாரி செல்வராஜும் ரஞ்சித்தும் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயங்களை, சர்ச்சைக்குரிய கருத்துக்களை, சச்சரவான கருத்துக்களை, சமூகத்திற்கு கேடான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிற நபர்கள் தான். ரஞ்சித் ஒரு படத்தில் என்ன சொல்கிறப்பாரு, நீ ஒரு பிள்ளையை பார்த்துலன்னா முதல்ல மேட்ரை முடிச்சிரு, சமூகத்துக்கு நன்மை சொல்கிறாங்க. இப்போ இந்த சூர்யா வச்சு ஒரு படம் எடுத்தானுவோம், ஜெய் பீம் ஆட்சி. இப்போ பொய் பீம் ஆட்சி நடக்குது. இன்றைக்கி பாதிப்பு மக்களுக்கு இல்லையா?
பட்டியல் மக்களுக்கு பாதிப்பு. வேங்கவயல் வச்சு ஒரு படம் எடுங்களேன். தம்பி மாரி செல்வராஜ் தந்தானத்தானான்னு பாடினார்ல வடிவேல் வச்சுக்கிட்டு, இன்னைக்கு நொந்தான நோனான்னு பாடு. ஏன் பாட மாட்டேங்கிற? இங்கே பாருங்க, இந்த சமூகத்தை உங்களுக்கு வணிகத்துக்கு பயன்படுத்திருக்கீங்க சார். நீங்கள் மேம்பட்டுருக்கீங்க. அதே சினிமா துறையில் இருக்கக்கூடிய நல்லவங்களை நான் சொல்கிறேன். மிஸ்டர் ராகவா லாரன்ஸ் மாஸ்டர், ஒரு கை உதவி செய்கிறது இன்னொரு கை தெரியாதுங்கிற மாதிரி. இன்றைக்கி வரும்போது ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு புள்ள விளையாட்டு வீராங்கனை போட்டிக்கு போகிறதுக்கு காசு இல்லை, தேவையான உதவிகள் செஞ்சு இந்தியாவுக்கு பதக்கம் வாங்கிட்டு வந்திருக்கா. லாரன்ஸ் மாஸ்டர் அவ்வளோ உதவி செய்கிறார். மாற்றங்கிற ஒரு அமைப்பை உருவாக்கிறார். நான் வரவேற்கிறேன். தம்பி பாலான்னு ஒரு நடிகர், அது அந்த தம்பிக்கு ஏற்ற வருமானத்தில் அவர் எவ்வளோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கிறார். நல்ல மனசை நான் பாராட்டுறேன். இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் இங்கே தான் நீ செஞ்சுருக்கியா? இந்த பாரஞ்சித்து கோஷ்டியில் தான் ஒருத்தன் வந்து ஒரு கவிதை வாசிக்கிறேங்கிற என்ன பேர் சிகப்பியா ஏதோ ஒரு பேர் சிகப்பின்னு நினைக்கிறேன். அவன் ஒரு விதமாக பேசி ராமனை இழிவுபடுத்தி எல்லாம் பேசுனது. நீ வக்கரத்தை விதைக்கிற, இந்துக்களுக்குள்ளே பிரிவினை பேசணும். அப்படிப்பட்ட ஆட்களை தான் வந்து நீ வளர்த்து விடுற வழியே சமூகத்துக்கு ஆக்கப்பூர்வமாக ஒருத்தனை படிக்க வச்சோம், அவனை மேம்படுத்தணும், நல்லபடி வழிகாட்டணும்னா கிடையாது. எப்பொழுதுமே அந்த சமூக மக்களை வந்து நீங்கள் வந்து ஒரு தனக்கு உதவி செய்யக்கூடிய அடிமையாக இருக்க சமூகமாக நினைக்கக்கூடிய பார்வை தான் இவங்களுக்கு. ஆனால் அவங்க சொல்கிறது வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக நாங்கள் வந்து சொல்கிறோம். ஏன்னா ஒரு காலகட்டம் நீ வசந்துட்டில சாமி, நீ வசந்துட்டியா இல்லையா? என்ன ஒடுக்கப்பட்ட அன்னைக்கு வந்து ஏன் உங்களை ஒடுக்கலையா? திரௌபதி அம்மன் கோயில் பிரச்சனை நடந்துச்சுல, சேலத்தில் இன்னைக்கு பிரச்சனை இருக்கா இல்லையா? எத்தனை கோயிலில் பிரச்சனை இருக்குது? எத்தனை நாளைக்கு நீங்கள் பேசிகிட்டு இருப்போம்? இந்த அரசாங்கம் தப்புன்னு என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசுகிறீங்களா? நீங்கள் அரசு செய்வது சரியில்லைன்னு பேசுகிறீங்களா? சாதி தந்தை பெரியார், அம்பேத்கர் இந்த 2 நபர்கள் பெயரை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு வசதிக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இல்லையா? சமூக மாற்றம் வந்து வேண்டும்னு விரும்பினார் அண்ணல் அம்பேத்கர். அந்த சமூக மக்களை கல்வியில் பொருளாதாரத்தில் வசத்துறதுக்கு நீ வேலை செய்யுன்னு சொன்னால் வெறுப்புணர்ச்சி விதையடை ஊண்டி அவங்கள வந்து இந்த சமூகத்தில் வந்து பிற சாதியின் மீது வன்மத்தை கக்கக்கூடியவர்களாக வன்முறையாளர்களாக மாற்றக்கூடிய போக்கு பேராபத்து இல்லையா? திருமாவளவன் சொல்கிறத நான் எதிர்ப்பேன். அத்துமீறு, அடங்கமறு, திமிரியுழு, திருப்பியடி, நீ நல்லவனாரு, நல்லா படி, நல்லா வாழ்க்கையில் முன்னேறு, அதிகாரத்துக்கு வா, அப்படி சொல்கிறது எப்படி? பூரா நெகட்டிவாக பேசினா தான் நீங்கள் தலைவர்களாக இயக்குநர்கள் இருப்பீங்களா? அதனால் அந்த கவுண்டம்பாளையங்கிற படம் நான் பார்க்கல. ஆனால் அந்த இவங்க 2 இயக்குநர்கள் வந்த பிறகு தான் இந்த சமூக ரீதியான பார்வை திரைத்துறையில் அதிகமாக இருக்கிறதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை சார். ஆனால் சார் நீங்கள் சொல்லும்போது இவங்க 2 டேரக்டர் வந்ததுக்கப்புறம் சொல்கிறீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் தேவர்மான் படமாக இருக்கட்டும், கவுண்டர் வச்சு படம் எடுத்தாங்க, நாட்டாமை படம் எடுத்தாங்க. இது மாதிரியான படங்கள் எல்லாமே ஜாதியை மென்ஷன் பண்ணி தானே சார் எடுத்திருக்காங்க. நான் இப்பயும் ஜாதியை மென்ஷன் பண்ணி நியாயமாக தான் நீங்கள் சொல்கிறது. தேவர்மான் படத்தில் வந்து பிற சாதிகளை ஏதாவது வெட்டணும்னு சொல்லியிருக்கா? நாட்டாமை படத்தில் பிற சாதி ஏதாவது கொல்லணும்னு இருக்கா? நீங்கள் சொல்லக்கூடிய சின்ன கவுண்டர் படத்தில், விஜயகாந்த் படத்தில் யாராவது அடிமைப்படுத்துன்னு சொல்லியிருக்கா? ஒரு குடும்ப பிரச்சனை, அண்ணன் தம்பி பிரச்சனை, தேவர் மகன் வந்து ஒரு பங்காளி பிரச்சனை, சின்ன கவுண்டர் அதே ஒரு பங்காளி மாமச்சன பிரச்சனை. இப்படி தானே பிற சாதியினரை வெட்டு குத்துன்னு எங்கேயா சொல்லியிருக்கா? அடுத்த சாதிக்கார பிள்ளை தூக்கிட்டு மாற்ற முடியும் எங்கேயா சொல்லியிருக்கா? இந்த சிந்தனை கொடுத்தவன் யார் சார்? நான் இப்போ முன்னாடி இன்றைக்கி ஒரு சாதி பேரை சொல்லனா நம்மளுக்கு கோவம் வருது, சட்டத்தின்படி அது தப்புன்னு சொல்கிறோம். கிராமங்கள் நடந்துச்சா இல்லையா? வாங்க கவுண்டரை, வாங்க மலையார், வாங்க பிள்ளைவாள், வாங்க செட்டியார், அப்படி சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம். இப்பவும் நடைமுறையில் இருக்க தான் செய்யுது. இப்படி சொல்லுகின்ற போது அதை வந்து தன்னை விமர்சிக்கிறாங்க, தன்னை இழிவுபடுத்துகிறாங்கன்னு யாரும் பார்க்கல ஆச்சுங்களா? ஆனால் சாதிகளை ஒழித்து விட்டோம், சாதிகளே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிய இந்த நபர்கள் வந்த பிறகுதான் சாதிக்கு ஒரு சங்கம் அதிகமாச்சு. சாதிக்கு பெயரில் அந்த சாதி தலைவர்கள் பெயரில் பஸ் விட்டது இந்த திராவிட இயக்கங்கள் தான். நீங்கள் ஒரு தேசியத்திற்காக நாட்டுக்காக போராடிய தேசிய தலைவர்களை எல்லாம் ஒரு சாதிக்குரிய அடையாளமாக மாற்றியது இந்த திராவிட இயக்கம். எங்கள் ஐயா முத்துராமலிங்க தேவர் என்ன தேவர் மக்களுக்கான தலைவரா? அவன் தேசிய தலைவர். அந்த பெருமகளுடைய சொத்துக்கள் யார் பெரும்பாலும் வச்சுருக்கா? பட்டியல் மக்கள். பாபு சிதம்பரம் பிள்ளை என்ன அவர் வீட்டுக்காக செக்கெழுத்தார், இல்லை பிள்ளைமார்களுக்காக செக்கெழுத்தாரா? இந்த தேச விடுதலை, நான் செக்கை இழுக்கவில்லை பாரத தாயுடைய தேரை இழுக்கிறேன்னு சொன்னான் சிதம்பரம் பிள்ளை. அவனை ஒரு சமூகத்தில் அடையாளமாக மாற்றிட்டீங்க. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். பெருந்தலைவர் காமராசரை நாடார் மக்களுக்கான அடையாளமாக மாற்றியது. சாதித்த தலைவர்களை சாதித்த தலைவர்களாக மாற்றி அரசியலுக்கு பயன்படுத்திய வேலையை செய்தது இவர்கள். நான் அப்படி பார்க்கல, நான் அவர்களை தேசியவாதிகளாக பார்க்குறேன். இந்த சாதிய எண்ணத்தை உருவாக்கிய அந்த விஷ விதையை உருவாக்கியது விதைத்தது இவர்கள்ங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிற அப்படி தான் இவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய அரங்கத்துக்கு வந்து உலக அரசியலிருந்து, தேசிய அரசியலிருந்து, மாநில அரசியல் முடிச்சு இப்போ கிட்டத்தட்ட சினிமா துறை வரைக்கும் எல்லாமே நமக்கு கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்பவே நன்றிங்க சார். நன்றிங்க.
India's #1 AI empowered institution, JKKN. Admissions open for engineering, pharmacy, allied health sciences, arts, nursing and dental. JKKN Institution, Kumarapalayam.